ஜெய் ஜெகநாத், ஜெய் சுபத்ரா, ஜெய் பலராம். நம்மளோட இந்த ஆதி சக்தி பீட யாத்திரையில டே 1 டே 2 டே 3 இன்னைக்கு 9வது நாள்ல தீர்க்கமா ரொம்ப நிறைவா மன நிறைவோட ஆஸ் எ டூரிஸ்ட் அப்படின்னா எனக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கு. ஏன்னா ஒரு புது முயற்சியா அதை நம்ம எடுத்து உங்க எல்லாருடைய ஒத்துழைப்புலையும் நீங்க கொடுத்த இந்த நம்பிக்கை, ஏன்னா புதுசா இந்த கான்செப்டே புதுசா இருக்கு. சோ எப்படி பண்ணுவான்னு ஒரு சின்ன டவுட் இல்லாம என்னை பிலீவ் பண்ணி வந்ததுக்கு இதுல அம்பாளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அம்பாள் கருணையோட தான் அம்பாளுடைய கருணைக்கு அம்பாளுடைய காலத்திற்கு நன்றி சொல்லி எல்லாருக்கும் மேலும் மேலும் நீங்க எல்லாரும் யாத்திரைக்கு வரணும். இங்க இருந்து நேரா காசிக்கு தான் போறேன். உங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்றேன். நீங்க எல்லாம் வந்து காசிக்கு வரணும், அயோத்தியாவுக்கு வரணும், நைமிஷாரண்யம் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. நிறைய பேர் போய் சொல்லுங்க. கீப் சப்போர்ட் மாதவர்கள். எல்லாரும் அப்படியே ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. வணக்கம், ஜெய் ஸ்ரீராம். என்னோட முதல் அனுபவம் இது. உங்க பேரு எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லி? புவனேஸ்வரி. நான் பெரம்பலூர்ல இருந்து வரேன். ஃபர்ஸ்ட் ஒரே நாளில் 3 சக்திகளையும் பார்க்குற ட்ரிப்பை வந்து நான் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அது பார்த்ததும் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன். சரி, கண்டிப்பாக இவங்க கூட யாத்திரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணேன். கடைசியில் ஆதிசக்தி பீடம் போகிற வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிது. அது வந்து வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத அனுபவம். இத்தனை சக்தி பீடங்களையும் ஒரே சமயத்தில் ஒன்றா நிம்மதியாக திருப்தியாக ஒரு நாளைக்கு ஒரு சக்தி பீடம்னு கணக்கு வச்சு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்ததுங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். அந்த அற்புதத்தை நாங்களும் அனுபவித்தோம். நீங்களும் அதை வந்து அனுபவிக்கணும். மார்க்க டூரிஸ்டில் ஒரு சக்தி பீடமும் ஒரு மாநிலத்தில், அசாம், ஒரியாவாகட்டும், மேகாலயாவாகட்டும், எல்லா மாநிலத்துக்கும் எங்களை பறந்து கூட்டிகிட்டு போய் அமைதியாக எங்களை காமிச்சு கூட்டிகிட்டு வந்த ரஞ்சிதாவுக்கும் மார்க்க டூரிஸ்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக நல்ல எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கீங்களோ அவ்வளோ எதிர்பார்ப்பையும் பூர்த்தி பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நாங்கள் வந்து உத்தரவாதம் கொடுக்குறோம். கடைசியாக ஜென்ம சாபல்யம் அடைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தோஷம். அது மாதிரி பூரி ஜெகநாதரை பார்த்தது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு பெரிய அனுபவம். அது ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா தூங்குனேன்னு சொன்னீங்கம்மா நீங்க குவஹாத்தியில. காமாக்கியாவை பார்த்தப்ப எப்படி இருந்ததுமா? எவ்வளவோ கோவில்களுக்கு போயிருப்போம், வந்திருக்கோம். இருந்தாலும் ஒரு சில கோவில்களில் கிடைக்கிற அனுபவம் வந்து நமக்கு அந்த உயிரோட ஒன்றி போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து காமாக்கியாவில் கிடைச்சி. நேற்று நம்ம ஜக்கு அதாவது மனசு ஃபுல்லா அப்படியே அவர் மட்டும்தான் இருக்கா மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. உங்க பின்னாடியும் அவர் தான் இருக்காரு. அது வந்து ரொம்ப நிறைவான அனுபவம். அது ரொம்ப நன்றி ரஞ்சிதா. மேலும் மேலும் நிறைய யாத்திரைகளுக்கு வாங்கம்மா. உடம்ப பார்த்துக்கோங்க. தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.